வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே எளிமையான முறையில் வீட்டில் இருக்கிற ஆரஞ்சு பழமும் முட்டையும் வச்சு ஒரு சாஃப்டான கேக் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இந்த கேக் வந்துட்டு ஆரஞ்சு பழத்தோட ஃப்ளேவரோட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கேக் வந்துட்டு சாஃப்டாக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு ஆரஞ்சு பழம் தோலோடு எடுத்துக்கலாம். நல்ல பழமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம காய் துருவுறதுல அந்த சின்ன சைஸில் வச்சு அந்த ஆரஞ்சு பழத்தோட தோலை மட்டும் லைட்டாக துருவி எடுக்கணுங்க. அந்த ஒயிட்டாக இருக்கிற பார்ட்டு வந்துடக்கூடாது. அது வந்துருச்சுன்னா கசக்கும். இது போல் மேலாப்பில் தோலை மட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு துருவி எடுத்துக்கிற போகிறோம். பாருங்கள், இதே போல் துருவி எடுத்துக்கலாம். இதுதான் அந்த கேக்குக்கு நம்ம ஃப்ளேவருக்காக சேர்க்க போகிறோம். மற்றபடி எந்த விதமான எசன்ஸும் சேர்க்க கிடையாது. இப்போ ஒரு பெரிய சைஸ் ஆரஞ்சு பழம் எடுத்து அதை ஜூஸ் புழிஞ்சு வச்சுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு ஜூஸ் வந்துட்டு நமக்கு கிடச்சிருக்குது. இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறலாங்க. உங்களுக்கு முட்டை வேணான்னா 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறலாங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் சேர்த்துக்கிறலாம். 1/2 கப் அளவுக்கு சுகர் வந்துட்டு சேர்த்துக்கிறலாம். சுகரை நீங்கள் இதில் பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கிறலாங்க. உங்களுக்கு இது போல் கலந்து விடும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த முட்டை கலவையை ஒரு 10 நிமிஷத்துக்கு கையை விடாமல் நல்லா வந்துட்டு இதே போல் அடித்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக வந்துட்டு எடுத்துக்கிறோங்க. எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இதை மெதுவாக கலந்து விடணுங்க. பேக்கிங் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப அடித்து கலக்கக்கூடாது. இதே போல் மெதுவாக கலந்து விடுங்க. கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆரஞ்சு ஜூஸை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதில் பால் அது போல் எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. இந்த ஆரஞ்சு ஜூஸ் வச்சு கலந்து விட்டுக்கிறணும். இதில் நம்ம மிச்சம் இருக்கிற ஆரஞ்சு ஜூஸையும் சேர்த்துடலாங்க. இந்த 1 கப் மைதாக்கு 1/2 கப்பு ஆரஞ்சு ஜூஸ் வந்துட்டு சரியாக இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து இதே போல் சின்ன சின்ன கட்டிகள் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவோட பதம் வந்துட்டு இதே போல் இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் கேக் வந்துட்டு நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம இதில் துருவி வச்சுருக்கிற அந்த ஆரஞ்சு பழத்தோலையும் சேர்த்துக்கிறலாங்க. இந்த கேக் வந்துட்டு வேகும் பொழுதே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக வேண்டி தான் இந்த ஆரஞ்சு பழத்தோல் சேர்க்குறோம். இதில் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஆப்ஷனல் தான். இதே போல் மெதுவாக கலந்து எடுத்து வச்சுக்கலாம். மாவு வந்து இந்த அளவுக்கு பதம் இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் கேக் வந்துட்டு சாஃப்டாக கிடைக்கும். இப்போது நம்ம கேக் ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். அதில் நம்ம கலந்தெடுத்து வச்சுருக்கிற அந்த மாவை சேர்த்துக்கிறலாங்க. இதே போல் பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ இதை லைட்டாக இதே போல் அடித்து விட்டுக்கிறலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கிறலாம். போட்டுட்டு இந்த கேக் கலவையை வச்சு மூடி போட்டுடலாங்க. அந்த மூடியில் இருக்கிற ஓட்டையை இதே போல் நியூஸ் பேப்பரை வச்சு அடைச்சிருங்க. இந்த கேக் வந்துட்டு சரியாக வெந்து வர்றதுக்கு 40லேருந்து 50 நிமிஷம் டைம் ஆகுங்க. ஒரு 40 நிமிஷம் ஆன உடனேயுமே நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கத்தி இல்லை இதே போல் ஒரு டூத்பிக் வச்சு லைட்டாக இதே போல் குத்தி பாருங்கள் மாவு ஒட்டவே இல்லை. அதை எடுத்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அந்த ஓரங்களை கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விட்டுட்டு கட் பண்ணி நமக்கு வேணுங்கிற அளவுகளில் சாப்பிட்டுக்கலாங்க. பாருங்கள் கேக் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த ஆரஞ்சு பழத்தோட ஃப்ளேவர் வந்துட்டு இந்த கேக்கில் ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இந்த கேக் வந்துட்டு வேகும் பொழுதே வீடு ஃபுல்லாக கமகமன்னு மணக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.